இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு உளுந்து உருண்டை தான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பிரெக்னெண்டா இருக்கிறவங்க சாப்பிடலாம். குழந்தைங்க வந்து பெரிய பிள்ளை ஆகுது இல்லைங்களா, இந்த உளுந்து உருண்டையை கொடுத்தோம்னா அவங்களுக்கு இடுப்பு வந்து ஸ்ட்ரென்த் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். பாருங்க, வெள்ளத்தை இந்த மாதிரி கொதிக்க வச்சா போதும். நமக்கு பாகு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸ்கூல் போற பசங்களுக்கு நம்ம பாக்ஸில் வச்சு அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க அழகா சாப்பிட்டுருவாங்க. பாருங்க, நம்ம 3/4 கிலோ போட்டோம்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 50 உருண்டை கிட்ட வரும். உங்க சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க. அதோட சுவையே தனியா இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்ல நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம். நம்ம கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு உளுந்து உருண்டை தான் பண்ண போறோம். இந்த உளுந்து உருண்டை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ பிரெக்னெண்டா இருக்கிறவங்க சாப்பிடலாம். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அவங்க சாப்பிடலாம். குழந்தைங்க வந்து பெரிய பிள்ளை ஆகுது இல்லைங்களா, பெரிய பிள்ளை ஆகும்போது இந்த உளுந்து உருண்டையை கொடுத்தோம்னா அவங்களுக்கு இடுப்பு வந்து ஸ்ட்ரென்த் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா எலும்புக்கெல்லாம் நல்லா வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அதுதான் நம்ம பண்ண போகிறோம். பெரும்பாலும் குழந்தைங்க வந்து பெரிய பிள்ளைய ஆகும் போது இந்த உளுந்து உருண்டையை பெரியவங்க செஞ்சு தருவாங்க. அதுக்கப்புறம் உளுந்தங்களி பண்ணி தருவாங்க. இது எல்லாமே நெய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லெண்ணெய், இதை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணணும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே உளுந்து உருண்டை பண்ணுறதுக்கு நான் என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தோலோட உளுந்து வந்து ஒரு 3/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அரிசி பார்த்தீங்கன்னா 100 கிராம், பச்சரிசி 100 கிராம், பாதாம் வந்து ஒரு 125 கிராம், வெல்லம் பார்த்தீங்கன்னா ஒரு 350 கிராம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம பச்சரிசியை போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அரிசி வந்து இந்த மாதிரி வறுத்து எடுத்து கொட்டிக்க வேண்டியது தான். இப்போ நம்ம 125 கிராம் நம்ம வந்து பாதாம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வறுப்பட்டோடனே நம்ம பாதாம் எடுத்து அரிசியோடவே கொட்டிடலாம். இப்போ நம்ம 3/4 கிலோ கருப்பு உளுந்து வச்சுருக்கோம். தொலியோட ஒரு உளுந்து வந்து நம்ம இதுதான் ரொம்ப சத்து ஜாஸ்தி நமக்கு, அதனால் 3/4 கிலோ வச்சுருக்கேன். இதை கொட்டி நல்லா வறுக்கணும். அதாவது அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். பாருங்க, உளுந்து இந்த மாதிரி கொஞ்சம் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஈவனாக நல்லா வறுப்படும். இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். பாருங்கள், உளுந்து நல்லா வறுத்தாச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும், நம்ம போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி அரிசியும் பாதாமும் வந்து ஒன்றாவே அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஏலக்காய், அதுக்கப்புறம் அரிசி, அதுக்கப்புறம் வறுத்த பாதாம், இது எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக நீங்கள் அரைச்சிக்கணும். 1-2 பாதாம் வந்து அரைப்படாமல் இருக்கும். அது அரைப்படாமல் இருந்தாலும் பரவாயில்லை நமக்கு. அந்த காலத்தில் நம்ம வெறும் உளுந்து மட்டும்தான் உளுந்து உருண்டைக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து பசங்க டேஸ்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக தான் நான் கொஞ்சம் அரிசியும் கொஞ்சம் பாதாமும் ஏலக்காவும் சேர்த்துருக்கேன். நான் உளுந்தை வந்து நான் 2 தடவையாக கொட்டி அரைச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு தடவை அரைச்சிட்டேன், இப்போ 2வது போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சாச்சு. மிக்சியில் அரைக்கும் போது ரொம்ப நைஸாக வராது நமக்கு, அதனால் 2 தடவை ஜலிச்சிக்க கூட செய்யலாம். நான் வந்து ஜலிக்கலை. இந்த மாதிரி சாப்பிடும்போது நல்லா வந்து வாயில் வந்து மென்று சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்படி உங்களுக்கு நைஸாக வேணும், வயசானவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு ஜலி வந்து ஜலிச்சிருங்க உளுந்தை. 1 கப் அளவு நான் நல்லா இந்த மாதிரி பெரிய கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இது ஒரு 1/2 லிட்டருக்கும் கொஞ்சம் கூட இருக்கும். ஒரு 600 லிட்டர் வந்து தண்ணி இருக்கும். சாரி, ஒரு 1/2 லிட்டர் வந்து தண்ணி இருக்கும். பாருங்க, நம்ம 350 கிராம் நல்லா வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். 350 கிராம் நம்ம வந்து வெல்லம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கரைச்சிக்கலாம். பாருங்க, வெல்லத்தை இந்த மாதிரி கொதிக்க வச்சா போதும். நமக்கு பாகு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இப்போ இதில் ஊற்றி வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா தூசியெல்லாம் இருக்கும், அதனால தான். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதுலேயே வந்து நெய் சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா கொதிச்ச உடனே நான் 1 கப் அளவுக்கு நான் அரைச்சி வச்சுருக்கிற இந்த பொடியை வந்து சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் சேர்த்துக்கலாம். இது வந்து இந்த மாவு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வேணுன்றப்ப இதில் போட்டு இந்த மாதிரி வெல்லத்தை மட்டும் போட்டு கொதிக்க விட்டு இதை போட்டு கிண்டினீங்கன்னா நமக்கு வந்து அடிக்கடிக்கு சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். நீங்கள் சாயங்கால நேரத்தில் இது ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். 2வது நம்ம ஸ்கூல் போகிற பசங்களுக்கு நம்ம பாக்ஸில் வச்சு அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க அழகாக சாப்பிட்ருவாங்க. இது கலர் தான் நமக்கு பார்க்கறதுக்கு இந்த மாதிரிக்கும், அதனால தான் நம்ம அரிசி, அதுக்கப்புறம் பாதாம், இது எல்லாமே ஏலக்காய் எல்லாம் போட்டு ஒரு டேஸ்டான உளுந்து உருண்டை
நம்ம பண்ணுறோம். வறுத்து வச்சிருந்த எல்லா மாவையும் இதில் சேர்த்துட்டேன். இப்போ வந்து இதில் மேலே வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் போட்டுக்கலாம். அவ்வளோதான். நெய் போட்டுட்டு இறக்கி கீழே வச்சிடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சுக்கலாம். லைட்டாக கொஞ்சம் நெய் தடவிக்குங்க கையில். தடவிட்டு உங்களுக்கு சூடு பொறுக்கிற அளவுக்கு ஆறினோடனே இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். இப்படி குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சிங்கன்னா டக்குன்னு பசங்க வந்து சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். பாருங்க, நம்ம 3/4 கிலோ போட்டோம்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 50 உருண்டை கிட்ட வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விசேஷ நாளில் கூட இது பண்ணி நம்ம கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே. பாருங்க, சூப்பரான உளுந்து உருண்டை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. குழந்தைங்களுக்குலாம் கண்டிப்பா செஞ்சுட்டாங்க. பெரிய பிள்ளையா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் செஞ்சுட்டாங்க. மாசமா இருக்கிறவங்களுக்கும் இது செஞ்சுட்டாங்க. குழந்தை பெற்றவங்களுக்குமே இது செஞ்சு கொடுக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா வந்து உடம்பு வந்து ஹெல்த்தியா இருக்கும். எலும்புக்கு வந்து சத்து வந்து கூடிக்கிட்டே இருக்கும் நமக்கு. அதனாலதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, Facebookல ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.